யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. எப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி அந்த ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வேலை செய்கிறாங்க. அதனால் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. அதை கதவு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதாங்க ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கும்போதே. வீட்டில் அந்த அளவுக்கு விடவும் மாட்டாங்க அந்த மாதிரி இருந்து. சரி இப்போ அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆனதுனால பாப்பா இருக்கானால பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. யூகேஜி போயிட்டுருக்காங்க. அவங்க எல்கேஜி முடிச்சு யூகேஜி போயிட்டுருக்காங்க. சின்ன பாப்பா ஸ்கூல் போக போகிறாங்க. எல்கேஜி போக போகிறாங்க. அவங்க டைமுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது இப்போ அவங்க போகிற டைம் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் சேர போகிற இடம் எந்த பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் போகிறது யார் யார் வீட்டில் இல்லைங்க நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அதை பண்ணிட்டுருக்கேன்னு இந்த வீடியோ பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு எப்படின்னா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் சரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இனிமேலாச்சும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இது பியூட்டிஷியன் கற்றுக்க போகிறேன். நல்லா கேட்டுக்கணும், நான் பியூட்டிஷியன் கற்றுக்க போகிறேன். இந்த கோர்ஸ் அதாவது பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஏருக்கு தனியாக இருக்கும், அப்புறம் அதான் மேக்கப் தனியாக இருக்கும். அதுக்குன்னு தனித்தனி கோர்ஸ் இருக்குது. நமக்கு இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தோம்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்போ நான் சேர போகிற இடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். நான் அந்த ஷார்ட் வீடியோ கூட போடுறேன். நான் அது இனிமேல் நான் ஹஸ்பண்டாபுரத்தில் இருக்கேன். இப்போ இருக்கிற ஷாப் குரோம்பேட்டில் இருக்குது. லொக்கேஷன் கூட இப்போ நான் பியூட்டிஷியன் படிக்க போகிறேன் பார்த்தீங்களா, அங்கே நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா, நல்லா சொல்லி கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா எனக்கு வேற ஒரு லெவல் கொண்டு போனாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நான் இந்தமாரி கோர்ஸ் பண்ண போகிறேன் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். தவிர மற்றபடி இங்கே போய் சேருங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் தையல் தைக்கிறது தான் பிடிக்கும், சில பேர் பியூட்டிஷியன் பிடிக்கும், சில பேர் சமையல் பண்ணுறது பிடிக்கும், மெஹந்தி போடுறது பிடிக்கும், சில பேருக்கு மெஹந்தி மட்டுமே போடுறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு இந்த மேக்கப்னாலே ஃபுல்லாமே எல்லாமே பிடிக்கும், சில பேருக்கு ஏரில் மாடல் ஒரு மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எது வருமோ அதை மட்டுமே செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் போகிற இடம் அதாவது நான் போகிற டிஸ்டன்ஸ் ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். இப்போ பாப்பா போகிறதுக்கும் நான் அங்கே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம் எனக்கு. அப்படியே சப்போஸ் லீவுனா கூட பாப்பா கூட இட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்னு தான் சொல்கிறேன். அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இப்போ அந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு நான் போயிட்டுருக்கேன். இப்போ பேர் அதெல்லாம் அப்புறமா நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்மளுக்கு இதில் இந்த வீடியோவில் நான் சொல்லலை பேர் அந்த இது எதுவுமே சொல்லலை. இன்னும் நான் எப்பயாச்சும் மறுபடியும் அடுத்த வீடியோ எதனா போட்டேன்னா வேணா அந்த லிங்க்கு எல்லாம் கொடுக்குறேன். அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அந்த லிங்க்லாம் உங்களுக்கு அந்த ஐடியா நல்லா போச்சு, நல்லா சொல்லித்தராங்க. எனக்கு புரிஞ்சுது ஓகே அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆரம்ப ஸ்டேஜில் கட்ட வேண்டிய ஃபீஸு, முடியும் போது கட்ட வேண்டிய ஃபீஸு எல்லாமே சொல்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சொன்னேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பியூட்டிஷியன் கற்றுக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, பியூட்டிஷியன் கற்றுக்கிறதுக்கு யார் யார் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் இப்போ பண்ணிட்டு இப்போ இதை முடிச்சுட்டு எப்படியும் இப்போ ஒரு இது எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 மந்த் இல்லை 6 மந்த் போகும், இல்லை அதுக்குள்ளேயே இருந்தாலும் 3 மந்த் போகும். அதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அங்கேயே கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இதை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா டச் விட்டு போயிடும். ஸோ நீங்கள் அங்கேயே கேட்டுக்கோங்க. அங்கேயே கேட்டுட்டு டீட்டெயில் நானும் இப்படி தான் நானும் என் சிஸ்டர் போய் டீட்டெயிலாக கேட்டுட்டு எல்லாமே வேலையை அவங்களே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு தரவா. இப்போ பியூட்டிஷியனில் சேர போகிறீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுதான் நம்ம காசு கஷ்டப்பட்டு கட்டுறோம் இல்லைங்களா, அதுவே நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ போனேன், அதான் பியூட்டிஷியனுக்கு போயிட்டு இந்த மாதிரி கற்றுக்கணுன்றதுக்காக ட்ரைனிங் வரணுன்றதுக்காக நான் கேட்கறதுக்கு போனதுக்கு சொன்னாங்க வேலை கன்ஃபார்மாக வாங்கி தருவீங்களா ஒரு எனக்கு டவுட். என் தங்கச்சி சொன்னால் டவுட்டாகவே இருக்குது, வேலை வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போய் டவுட்டாகவே போய் கேட்டதுக்கு அதுக்கு சொன்னாங்க கற்றுக்குறாங்க, அழகுறையே கற்றுக்குறாங்களா, பாதிலே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. இது இந்த வீடியோ யாரையும் கஷ்டப்படுறதுக்கோ யாரையும்
இது பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். என் வீடியோவில் உங்களுக்கு எதனா யூஸாக இருந்தால் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் 4, அதாவது ஜூன் 4 வந்து சேர சொல்லியிருக்காங்க. ஜூன் 4 வந்து சேர சொல்லியிருக்காங்க. அதாவது என்னால் முடிஞ்ச பேமெண்ட் பே பண்ணி நான் சேரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 2 பாப்பா ஸ்கூல் போகணும். ஸோ காலையில் எழுந்துச்சு பாப்பாவுக்கு லஞ்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து லஞ்சு காலையில் கூடி விட்டுட்டு பாலையில் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் ஒர்க் பண்ண நான் வந்து என் வேலையை நான் பார்க்க போயினே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பரபரப்பாக போகும் இனிமேல் என் லைஃப்பில். அந்த மாதிரி போகிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போடுறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து எந்த பசங்க சேர்த்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனையே எனக்கு இல்லைங்க. என் பசங்க எல்லா சாப்பாடும் சாப்பிடுவாங்க, சாப்பிட எல்லாமே சாப்பிடுவாங்க, காய்கறி எல்லாமே சொல்லுவாங்க, செஞ்சு கொடுத்தா எல்லாமே சாப்பிடுவாங்க பசங்க. இப்போது லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி போடுறேன் நான். இப்போ இந்த ட்ரைனிங் முடிஞ்சுதுன்னா ஓகே எனக்கு சூப்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவாக நான் போட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.